மீனம். இந்த மீனம் ராசியில் இருக்கக்கூடியவர்களில் அதிகமான உழைப்பு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டு தந்தே தீரும். எதற்காக அதிகமான உழைப்பு அப்படின்னா, இது நாள் வரைக்குமே மீனம் சில காரியங்களை செய்யணும் அப்படின்னா சில தடைகளை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டு இதை கொஞ்சம் காலதாமதமாக செய்தால் என்ன அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுட்டு இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைக்கே செய்யாமல் சில நாளிகைகள் கழித்து செய்வதால் பல வெற்றிகளை தவறவிட்டு இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியது தான் மீனம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அந்ததொரு மீனம் இனி எந்ததொரு கால தாமதமும் இல்லாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி அதிவேகமாக ஓடக்கூடிய ஒரு தருணம் தான் இது. அப்படி நீங்கள் ஓடும்போது எந்ததொரு தடைகளும் இனி உங்களுடைய பாதையில் ஏற்படாது. வரக்கூடிய மார்ச் 29 மிகப்பெரிய அளவில் சனிப்பெயர்ச்சி நடக்கப் போகுது. அந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுடைய வாழ்க்கையே வேறு விதமாக மாறப்போகுது. மீனம் ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை வாழ்ந்தே தீரும். இந்த 2025 நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளால் அடுத்து வரக்கூடிய 15 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு வாழ்வை வாழ முடியும். உங்களுடைய குடும்பம் நிம்மதியாக இனி நிச்சயமாக இருந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முக்கியமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலம்தான். உங்களுடைய வாழ்க்கை துணையால் நீங்கள் வாழ்க்கையில் வளரப் போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய மனதை விட்டு விலகி ஆற்றில் கரைத்த உப்பை போல கரைந்து ஓடும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். நிம்மதியாக நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம். மிகப்பெரிய அளவில் அந்தஸ்து என்பது உயர்ந்தே தீரும். மீனம் இதனால் வரைக்குமே அனுபவித்த அவமானங்களும் கெட்டதொரு பெயர்களும் மீனத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு காலம்தான் இது. மிகப்பெரிய அளவில் அந்த முருகனுடைய அருளால் குருவும் செவ்வாயும் உங்களுடைய லாபஸ்தானத்தை உயர்த்தியே தீர்வார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த குருவுடன் செவ்வாயும் தனது ஆசீர்வாதங்களை சேர்த்து மீனத்திற்கு இந்ததொரு காலகட்டத்தில் வழங்கியே தீரும். 2025 நீங்கள் எந்ததொரு முடிவுகளை எடுத்தாலும் அந்த முடிவுகளால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய முடியும். மனக்கலக்கமே இனி எந்ததொரு தருணத்திலும் மீனத்திற்கு இருக்கவே கூடாது. இந்த ஜெகத்தில் மற்றவர்களால் முடியாத ஒரு காரியத்தை முடித்தே ஆக வேண்டும் என்றதொரு வைராகியத்தை கொண்டதுதான் மீனம். அவ்வாறு மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்கள் நகரும்போது இனியும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தடைகளும் இனி ஏற்படவே ஏற்படாது. அந்த கந்தனுடைய பரிபூரணமான ஒரு அருளை
மீனம் இனி தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கும். மிகப்பெரிய அளவில் பொய்யான நபர்களுக்கு நடுவில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்ததொரு மாய வலையில் இருந்து உங்களால் வெளியில் வர முடியும். இனி சுதந்திரமான ஒரு முடிவுகளை மீனத்தால் எடுக்க முடியும். அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகளால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவதை எவராலும் இனி தடுக்கவே முடியாது. நீங்கள் எவருடைய ஒரு ஆலோசனையுமே இல்லாமல், உங்களுக்கு யாருமே ஆதரவு இல்லை அப்படின்னு கவலைப்படாமல், யாரும் உங்களை ஆதரிக்கவே மாட்டாங்க, யாரும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்லதொரு வழியையும் காட்டவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தவர்களை விட வாழ்வில் உயரத்தை நோக்கி வேகமாக நகர்வதை எவராலும் இந்த ஜகத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நடுவில் தான் மீனம் தினமும் இது நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு துணையுமே இல்லாமல் உங்களால் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுடைய இல்லத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் போய் மனம் உருகி நீங்கள் வாழ்க்கையில் வெல்ல வேண்டும் அப்படின்னு இந்த ஒரே ஒரு சொல்லை மட்டும்தான் சொல்லணும். வேறு எதை பற்றியும் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வேண்டுதலாக வைக்கக்கூடாது. என்னுடைய எதிரிகள் எனக்கு நிறைய துரோகங்களை விளைத்து விட்டார்கள், அவர்களுக்கு தக்க தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். முருகா, நீ தான்ப்பா அவங்கள தண்டிக்கணும். இந்த மாதிரி எந்த விதமான வேண்டுதலையும் நீங்கள் வைக்காம, நான் என்னுடைய வாழ்வில் உயரத்தை அடைய வேண்டும், என்னுடைய குடும்பம் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நான் அடுத்து வரக்கூடிய 4 தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வைக்க வேண்டும். இப்படி உங்களுடைய வளர்ச்சியை பற்றி மட்டுமே தான் நீங்கள் தெய்வத்துக்கிட்ட வேண்டுதலாக வைக்கணும். அப்படி வச்சுட்டு வரும்பொழுது மிகப்பெரிய அளவில் அந்த கந்தனுடைய பரிபூரணமான அனுகிரகம் என்பது உங்களுடனே வருவதை உங்களால் உணர முடியும். இந்ததொரு வேண்டுதலை நீங்கள் சுமந்துக்கிட்டு போகும்போது காலில் காலணிகள் இல்லாமல் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்பவே தாழ்மையான கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய உடலை வருத்தி உள்ளத்தால் உருகி வேண்டும்போது அந்த அறுபடை முருகன் நிச்சயமாக உங்களை அள்ளி அணைப்பான். இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மீனம் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் உயரத்தை நோக்கி நகரப்போகுது. இது நாள் வரைக்குமே நீங்கள் சிந்திய கண்ணீர்கள் அத்தனைக்குமே விடை கிடைக்க போகுது. இந்நேரம் சில பேருக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது எழும்பியிருக்கும். இதை எந்த செவ்வாய்க்கிழமைகளில் கடைபிடிக்க வேண்டும்? தயவு செய்து வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் இதை கடைபிடித்தால் வாழ்க்கை நிச்சயமாக வளர்ந்தே தீரும். எந்த விதமான சரிவை நோக்கி இனியும் மீனம் போகாதே. அப்படி என்றால் வளர்பிறையில் 2 செவ்வாய்க்கிழமைகள் வரும். அதில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யணும். மாதத்தில் ஒரே ஒரு நாள், வருடத்தில் 12 நாள் மட்டுமே தான் நீங்கள் 10 நிமிஷம் காலில் செருப்பில்லாமல் நடக்க போகிறீங்க. அந்த 10 நிமிடம் மனம் உருகி வேண்டக்கூடிய பக்தனுடைய வாழ்வையே மாற்றிவிடும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க. அந்த காரியத்தில் பலவிதமான பணத்தை முதலீடாக போட போகிறீங்க. ஆனால் நிறைய பேர் அதற்கு தடங்கல்களாக இருக்காங்க. யாராவது ஏதாவது தீங்கு விளைவித்து விடுவார்களோ அப்படின்னு ஒரு பயம் உங்களுடைய மனதில் இருந்தால், நீங்கள் சுப காரியங்களை செய்வதற்கு முன்பாக இந்த ஒரு வேல்மாறலை நீங்கள் உச்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவில் ஒரு தன்னம்பிக்கை என்பது உங்களுடைய மனதில் பிறக்கும். அதன் மூலமாக அந்த காரியத்தில் உங்களால் வெற்றி பெற முடியும். தனித்து வழி நடக்கும் என நினைத்து ஒரு வளத்து இருபுறத்து மறுகடத்து பகற்றுடையதாகும். இதனுடைய அர்த்தம் யாதெனில், நான் என்னுடைய வாழ்வில் எந்த விதமான துணையும் இல்லாமல், எவருடைய உதவியும் இல்லாமல் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தனியாக சந்தித்து கொண்டிருக்கின்றேன். அப்படி நான் சந்திக்கும் பொழுது எனக்கு இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் முன்பும் பின்பும் துணையாக கந்தனுடைய வேல் நிற்க வேண்டும். அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் காக்கும் கடவுளாகிய கந்த கடவுள் உங்களுடைய சொந்த கடவுளாக இருக்கும்போது இனி எந்த விதமான தோல்வியும் மீனத்தை அணுகவே அணுகாது. உங்களுடைய உயர்வு பிடிக்காமல் உற்றார் உறவினர்களே உங்களை வெறுத்து
வெறுத்து ஒதுக்கலாம். இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி தவிக்கும்போது இரத்த பந்தங்களே உங்களை மறந்து இருக்கலாம். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்கக்கூடிய அந்த அறுபடை முருகன் ஒருபோதும் உங்களை மறப்பதே இல்லை, வெறுத்து ஒதுக்குவதும் இல்லை. அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேலும் உயர்ந்துக்கிட்டே இருக்க முடியும். வரக்கூடிய சனி பயிற்சியில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையே மாறுபட போகுது. ஜென்ம சனியை கண்டு எவருமே அஞ்சக்கூடாது. மிகப்பெரிய அளவில் சரவண பவனுடைய வேல் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது அந்த சனீஸ்வரனால் எந்த விதமான ஒரு தீங்கும் நிச்சயமாக நிகழாது. பந்தயத்தில் ஓடக்கூடிய குதிரையினுடைய கண்கள் இருபுறமும் மூடப்பட்டிருக்கும். அப்போதுதான் அதனுடைய இலக்கை அதிவேகமாக அதனால் சென்று அடைய முடியும். அதே போல மீனம் எவரை பற்றியும் யாரை பற்றியும் சிந்திக்காமல் தனது இலக்கை மட்டுமே நோக்கி நகர்ந்தால் இந்த 2025 நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். அந்ததொரு காரியத்தால் அடுத்து வரக்கூடிய 10 to 15 ஆண்டுகள் நிம்மதியாக உங்களால் வாழ முடியும். மிகப்பெரிய அளவில் மீனத்தினுடைய வாழ்க்கை என்பது மாறியே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் இனியும் மீனம் தலையிடாமல் இருந்தால் மீனத்தை எவராலும் வீழ்த்த முடியாது. இந்ததொரு ஆண்டில் உங்களுடைய லாபஸ்தானத்தை இரு சுபகிரகங்கள் சேர்ந்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் நீங்கள் செல்வத்தை சம்பாதிக்க முடியும். கடந்த ஆண்டு அனுபவித்த கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்ததொரு காணொளியில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேலும் மீனம் ராசியை பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.